மை டிவிகே என்கிற புதிய செயலியை ஆப்பை உருவாக்கி அறிமுகம் செஞ்சிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க. மேலும் பேரறிஞர் அண்ணாவுடைய 1967, எம்ஜிஆர் அவருடைய 1977 இரண்டு மாடலையும் கையில் எடுத்து இந்த வழியில் 2026 தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதற்கேத்த மாதிரியே ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு நீங்க போய் உறுப்பினர் சேர்க்கைய நிகழ்த்துங்க, நிச்சயமா நாம சக்சஸ் ஆவோம். ஆள்பலம் அதிகார பலத்துல இருந்தவங்களை எப்படி அண்ணாவும் எம்ஜிஆரும் வீழ்த்தினார்களோ அதே போல நம்மாலையும் வீழ்த்த முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்காரு. அதே நேரத்துல பேரறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கள செயற்பாடு செய்து கொள்கைவாதியாக சிறைக்கெல்லாம் போய் அதன் தொடர்ச்சியாகத்தான் படிப்படியாக இந்த வெற்றியை பெற்றார் 1967. எம்ஜிஆர் அவர்களுமே அதற்கு முன்னதாகவே திமுகவில் அவருக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருந்தது. எடுத்த உடனே முதல் தேர்தலிலேயே ஆட்சி மாற்றம் என்பதை அவங்க நினைக்கல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையிலிருந்து இப்ப நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. ஆட்சி மாற்றம் என்று கனவு காண்பது தப்பு இல்லை. ஆனா அதை உடனடியாக அடையணும் அப்படின்னா இன்னும் அதிக அளவிலான கள செயற்பாடு, உள்ளூர் பிரச்சனைகளை கையில் எடுத்து தீவிரமாக போராடணும். அடுத்து மக்களோடு மக்களாக விஜய் முதல்ல மிக அதிக அளவுல நெருக்கமாகணும். இது நடந்தால் அவருக்கு அண்ணா மாடல், எம்ஜிஆர் மாடல் கை கொடுக்குங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.